ரொம்ப ஃபோக்கஸ்டாக என் மேலே அப்பா கவனம் செலுத்தினார். 11வது பாஸ் பண்ண பிறகு இனி படிக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்தோம். ஆனால் எங்கள் அப்பா இவனை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் மேலே அனுப்புனா தேவலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஊரில் ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டிருக்கிறார். கொஞ்சம் பொருளாதார உதவி கொடுங்க, கடனா. அப்போ அவர் சொல்லதான் ராத்திரி 11 மணிக்கு எங்கள் வீட்டில் சொல்கிறார். நான் அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி அவரை போய் கேட்டேன், உன் மாமன் படித்தது போதாதா, நம்ம வீட்டில் இந்த பண்ணையத்தை பார்த்துக்க சொல்லுங்கள், வருஷத்துக்கு 3 மூட்டை வரகு செருவாடு கொடுக்குறேன். அதாவது வீட்டில் ஆடு மாடு மேய்க்கணும், சாணம் வாரணும், அந்த விவசாயத்தை பார்த்துக்கணும், கணக்கு வழக்கு எழுதணும். அதை சாப்பிடும்போது சாப்பாட்டில் கை வச்சுட்டே சொல்கிறாரு. அவர் பேரை சொல்லி இந்த மாதிரி அவன் சொல்கிறான், வயசில் மூத்தவர் தான், ஆனால் அவர் கோபத்தில் சொல்கிறார், இப்படி அவன் சொல்கிறான், நான் போய் என் பிள்ளைய படிக்கிறதுக்கு பணம் கேட்டேன், அவன் இப்படி சொல்கிறான், என்ன பண்ணுறது, நம்மகிட்ட பணம் இல்லை. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் பிள்ளைகிட்ட போய் தோடு என்ன வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்த நேரம் இருந்து அரைக்கா காணி வித்தாச்சு. அப்போ தான் எங்கள் அக்காவிட்ட போய் அந்த இதை வாங்கிட்டு விருத்தாசலத்தில் பியூசி சேர்ந்தேன். சென்னைக்கு வந்தேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் பெயர்கள் எனக்கு அறிமுகமாயின. அவர்களின் அரசியலை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையே ஏற்பட்டு விட்டது.